பேசு தமிழா பேசு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவும் ஐரோப்பிய யூனியனும் ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரீமெண்ட் போட்டிருக்காங்க. இது என்னப்பா ஃப்ரீ ட்ரேட் அக்ரீமெண்ட்? இதுல என்ன பெனிஃபிட் இந்தியாவுக்கு இருக்கு அப்படின்ற விஷயம் ட்ரம்ப் அவர்கள் இந்த 50% டாரிஃபை விலக்குவாங்களா, விலக்க மாட்டாங்களா அப்படின்றத பத்தி ஒரு விரிவான பார்வையை இந்தியாவுக்கு என்னென்னலாம் பெனிஃபிட் இருக்கு. இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா 7 லட்சம் கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு மார்க்கெட் நமக்கு ஓப்பன் ஆயிருக்கு. ட்ரம்ப் அவர்கள் ஒரு மார்க்கெட்டை க்ளோஸ் பண்ணா நம்ம 40க்கும் மேற்பட்ட நாடுகள் கிட்ட இப்ப ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கோன்னே சொல்லலாம். அது என்னென்ன விஷயங்களை குறித்து இந்த வீடியோல முழுக்க முழுக்க ஒரு டீட்டெயிலான வீடியோ பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ட்ரம்ப் அவர்கள் போன வருஷம் இந்த ஏகப்பட்ட காரணங்களை சொல்லிட்டு நம்ம மேல ஒரு டாரிஃப்ஸ்லாம் போட்டுட்டாங்க. ஃபர்ஸ்ட் 25% டாரிஃப் போட்டாங்க. அதன் பிறகு ஆகஸ்ட் மாசம் இந்த டயத்துல இன்னொரு 25% டாரிஃப் போட்டு ஒரு 50% டாரிஃப் ஆகிட்டாங்க. இதுக்கு அவர் சொல்லக்கூடிய காரணங்கள் என்ன அப்படின்னா, நம்ம ரஷ்யா கூட வந்து இந்த க்ரூட் ஆயில்லாம் வாங்கிட்டு இருக்கோம். அது கம்மியான ரேட்ல கொடுத்துட்டு இருக்காங்க. அதை நம்ம வாங்கிட்டு இருக்கோம். ரஷ்யா கிட்ட நம்ம இந்த வாங்குற க்ரூட் ஆயில்னால நம்ம அந்த யூஎஸ் டாலர்ஸ் வந்து ரஷ்யா கிட்ட கொடுக்குறோம். அந்த ரஷ்யா என்ன பண்றாங்க, ஃபாரின் ரிசர்வேஷன் சொல்லுவாங்க. அது அந்நிய செலவணியா ரஷ்யா அவங்க வச்சுட்டு நம்ம வாங்கக்கூடிய அந்த பணத்தை வச்சுட்டு ரஷ்யா அவங்க வெளிநாட்டில் போயிட்டு இந்த வெப்பன்ஸ்லாம் வாங்கிட்டு யுக்ரைன் அடிக்கிறாங்க. அதனால நீங்க இந்தியா வந்து நீங்க வாங்கக்கூடாது அப்படின்ற வார்னிங்லாம் கொடுத்தாங்க. அப்ப ஜெய்சங்கர் அவங்கலாம் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னவா இருந்தது அப்படின்னா, நாங்க இந்தியா எங்களோட நலனை தான் நாங்க கருத்துல வைக்க முடியும். கடந்த ஒரு 3 வருஷமா பெட்ரோல் விலை எல்லாம் ஏறாமலே இருந்துட்டு இருக்கு. நீங்க எல்லாம் கவனிச்சிருப்பீங்க. இந்த 3 வருஷம் நம்ம இந்தியால பெட்ரோல் விலை எல்லாம் ஏறாம இருக்கிறதுக்கான ஒரு முக்கியமான காரணமே நம்ம ஒரு ரஷ்யா கிட்ட வந்து நம்ம க்ரூட் ஆயில் வாங்கிட்டு இருக்கோம். அதுவும் கம்மியான விலையில 20% 30% டிஸ்கவுண்ட் ரேட்ல வாங்கிட்டு இருக்கோம். இதுவும் ஒரு காரணம். இதனால இந்தியர்களுக்கு ஒரு பெரிய பெனிஃபிட் கிடைக்குது. நாங்க இந்தியாவோட பெனிஃபிட் மட்டும் தான் முன்வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெய்சங்கர் அவங்கள அந்த வார்த்தையை சொல்லியிருந்தாங்க. இந்தியாவுடைய நிலைப்பாடு இதுவா தான் இருந்தது. நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து இந்த க்ரூட் ஆயில் வாங்குறத என்னைக்குமே நிப்பாட்டவே இல்லை. நம்ம வாங்கிட்டே தான் இருக்கோம். இன்னமும் வாங்கிட்டே தான் இருக்கோம். இதுக்கப்புறமும் வாங்கிட்டு தான் இருக்க போறோம். எங்க கம்மியா கிடைக்குதோ நாங்க வாங்குவோம் அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் இந்தியா அறிவிச்சிருக்காங்க. ஆனா யுஎஸ்ஏவே ரஷ்யா கிட்ட இருந்து இந்த நேச்சுரல் கேஸ்லாம் வாங்கிட்டு தான் இருக்காங்க. நியூக்ளியர் ஃபியூல்லாம் வாங்கிட்டு தான் இருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்தியா அப்பப்போ ஜெய்சங்கர் அவங்களாம் அப்பப்போ இந்த மாதிரி யூஎஸ் ஆடுற விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட காரணங்களை வச்சு இந்தியா மேல 50% டாரிஃப் போட்டுட்டாங்க. 2026 ரிப்பப்ளிக் டேல உர்சுலா வாண்டியர் அப்படின்றவங்க யூரோப்பியன் யூனியனோட கமிஷனுடைய பிரசிடென்டா இருக்காங்க. அவங்க வந்து நம்ம ரிப்பப்ளிக் டேல கலந்துக்கிட்டு இருந்தாங்க ஒரு சீஃப் கெஸ்டா. இதுக்கு முன்னாடி பிரான்ஸோட பிரசிடென்ட் இமானுவேல் மேக்ரான்லாம் வந்து கலந்துட்டு இருக்காங்க. 2024 இந்த டைத்தெல்லாம் கலந்துட்டு இருக்காங்க. அவரு கூட அவரோட சமூக வலைத்தளத்துல அந்த போட்டோஸ்லாம் போட்டு நினைவுகள்லாம் வெளிப்படுத்தியிருந்தாரு. 26ஆம் தேதி ரிப்பப்ளிக் டே முடிஞ்ச உடனே 27ஆம் தேதி ஒரு அக்ரிமெண்ட்டை சைன் பண்றாங்க. ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட். இந்த அக்ரிமெண்ட்ல 9000க்கும் மேற்பட்ட ப்ராடக்ட்ஸை அவங்க வந்து 0% டாரிஃப்ஸ்க்கு கொண்டு வந்திருக்காங்க. ஏகப்பட்ட இண்டஸ்ட்ரி வந்து நம்ம இந்தியால தமிழ்நாடு முக்கியமா பெனிஃபிட் ஆக போகுது. டொனால்ட் ட்ரம்ப் அவங்க 50% டாரிஃப் போட்ட உடனே திருப்பூர் போச்சு, திருப்பூர் இதுக்கப்புறம் வீழ்ச்சி அடைய போகுது அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம முதலமைச்சர் இது குறித்து எல்லாம் பேசினாங்க. ஐரோப்பிய யூனியன்ல 40க்கும் மேற்பட்ட நாடுகள் இருக்கு. 2 லட்சம் கோடி டாலர் மதிப்புல அங்க ஒரு இண்டஸ்ட்ரியல் அவுட்புட் அப்படின்றது வருஷம் வருஷம் அங்க ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஜெர்மனிலாம் கார்லாம் ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஜெர்மனி கார்லாம் இங்க இந்தியால நிறைய ஓடிட்டு இருக்கு. நம்ம இம்போர்ட் பண்ணி ஜெர்மனில இருந்து கார் வாங்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஐரோப்பிய யூனியன்ல ஒரு நாட்டிலும் ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்றது இருக்கு. நம்ம இந்தியால இருந்து செய்யக்கூடிய இந்த இண்டஸ்ட்ரியல் மெட்டீரியல்ஸ்லாம் 300 பில்லியன் டாலர் மதிப்பு அளவுக்கு நம்ம யூரோப்பியன் யூனியனுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கான வாய்ப்பு அப்படின்றது புதுசா ஓபன் ஆயிருக்கு. ஐரோப்பிய யூனியன்ல 79 பில்லியன் டாலர் மதிப்பு அளவுக்கு வைரம் மார்க்கெட் அப்படின்றது இருக்கு. குஜராத் வந்து செய்யக்கூடிய இந்த டைமண்ட்ஸ்லாம் உலக லெவல்ல ரொம்ப ஒரு ஃபேமஸான விஷயம். இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில இருந்து ஏகப்பட்ட விஷயங்களை ஓபன் பண்ணி விட்டுருக்காங்க யூரோப்பியன் யூனியன் ஒரு மார்க்கெட்டை. 27ஆம் தேதி ஜனவரி 2026 அப்ப இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படின்றது சைன் ஆயிருக்கு. இன்னும் ஒரு 6 மாசத்துல என்னென்னலாம் லீகலிட்டி ஒர்க்ஸ் பண்ணணும், என்னென்னலாம் லாஸ் வந்து இந்த 40 நாடுகள் இருக்கு. ஒரு யூரோப்பிய யூனியன் அது ஒரு ஒன்றியம். இந்த 40க்கும் மேற்பட்ட நாடுகள்ல என்னென்ன லாஸ்லாம் இருக்கு, எப்படி நம்ம அதை இந்திய லாஸோட வந்து பைண்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை முன் வச்சு இந்த தலைவர்கள்லாம் அதை சைன் போட்டுட்டாங்க. உர்சுலா வாண்டியர் அவங்க சைன் போட்டாங்க. நரேந்திர மோடி அவர்கள் சைன் போட்டாங்க. தலைவர்கள்லாம் சைன் போட்டாங்க. இப்போ தலைவர்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த அஃபிஷியல்ஸ் இந்த டிப்ளோமேட்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, என்னென்ன லாஸ்லாம் இருக்கு, நம்ம எங்க இருந்து அந்த பொருள் அங்கே அனுப்புறோம் அப்படின்னா, எந்தெந்த பொருள் எங்க அனுப்புறோம் அப்படின்னா அதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணும், அதுக்கு என்னென்ன லாலாம் அவைட் பண்ணணும், இங்க மாதிரி பேக்கேஜிங் பண்ணி ஒரு உணவுப் பொருள் இங்க இருந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்றோம் அப்படின்னா அந்த உணவுப் பொருள் இந்த உணவுப் பொருளுக்கு இப்படி பேக்கேஜிங் இருக்கணும், இந்த உணவுப் பொருள்ல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கணும் இருக்கக்கூடாது அப்படின்ற விஷயங்கள்லாம் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. 9000க்கும் மேற்பட்ட பொருளுக்கு பார்த்தீங்கன்னா 0% அப்படின்றத டாரிஃப் எடுத்து வந்திருக்காங்க. அப்போ எத்தனை பொருட்கள் அனுப்புவாங்க, எத்தனை பொருளுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் போட வேண்டியது இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஒரு பொருள் அதை போட்டு பார்க்கும் தான் தெரியும். ஏகப்பட்ட அஃபிஷியல்ஸ் வந்து இதுக்கு பின்னாடி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க எல்லாமே இதுல பின்னாடி ஒர்க் பண்ணிட்டு 2027 பிப்ரவரிக்குள்ள ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படின்றது எல்லா பொருளுக்கும் இம்ப்ளிமெண்ட் ஆயிடும் அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்தியா அறிவிச்சிருக்காங்க. ஐரோப்பிய யூனியனோட தலைவராக இருக்கக்கூடிய உர்சுலா வாண்டியர் அப்படின்றவங்களும் அறிவிச்சிருக்காங்க. இதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த டெய்ரி செக்டருக்கு ஐரோப்பிய யூனியனுக்கு இந்த ஆக்சஸ் கொடுக்காம இருக்காங்க. அதுதான் வந்து நம்ம யூஎஸ் கூட இந்த டாரிஃப் டாக்லாம் பண்ணுவோம் வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருந்தது. ஏன்னா யூஎஸ்ஏவா இருக்கட்டும், ஐரோப்பிய யூனியனா இருக்கட்டும், இங்க இந்த பசுகளுக்கெல்லாம் நான்வெஜ் ஃபீட் அப்படின்றது கொடுப்பாங்க. நம்ம மாட்டு தீவனம், தவிடு இல்ல புல்லு அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம இங்க மாடுகளுக்கு கொடுப்போம். ஆனா யூஎஸ்ஏல கோழியோட எலும்பு இறைச்சி அதெல்லாம் வந்து அரைச்சு அவங்க கொடுக்கறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் யூஎஸ்ல இருக்கக்கூடிய மாடு, ஐரோப்பிய யூனியன்ல இருக்கக்கூடிய மாடுகளுக்கு கொடுப்பாங்க. நம்ம இந்தியாவில் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் 60-70% பார்த்தீங்கன்னா வெஜிடேரியன்ஸா இருக்காங்க. அங்க இருந்து இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் உள்ள வருது அப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்தை செஞ்சு நம்ம
மில்க் ப்ரொடக்ஷன் நிறைய பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க அந்த நாடுகளில் செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த பால் நமக்கு ஒத்துக்காது. அப்புறம் ரெண்டாவது விஷயம், அது நான் வெஜிடேரியன் மில்க் அப்படின்னு சொல்லிட்டு லேபிள் பண்ணியிருக்காங்க. அதனாலே பார்த்தீங்கன்னா அந்த ஆக்சஸை கொடுக்காம இருக்காங்க. அப்படியே அந்த ஆக்சஸ் கொடுத்தாங்க அப்படின்னா, எக்ஸாம்பிள் 60 ரூபாய்க்கு ப்ரொடியூஸ் பண்றோம் அப்படின்னா அவங்க இம்போர்ட்டே பார்த்தீங்கன்னா 40 ரூபாய்க்கு பண்ண முடியும். அப்போ நம்ம எல்லாம் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுல இருந்து ஒரு ஐட்டம் வருது, நம்ம அதை வாங்கி குடிச்சிருவோம்டா அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம வாங்கி குடிக்க ஆரம்பிச்சிருவோம். ஆனா இதை நம்பி 10ல இருந்து 15 கோடி மேற்பட்டவங்க பார்த்தீங்கன்னா விவசாயிகள் இந்த பால் சார்ந்து இருக்கக்கூடிய இந்த துறையை மட்டும் நம்பி இருக்காங்க. இந்த ஒரு மில்க் இண்டஸ்ட்ரியை மட்டும் ஓபன் பண்ணாம இருக்காங்க. நரேந்திர மோடி அவர்கள் ட்ரம்புக்கு மறைமுகமா சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க ஒரு வழியை க்ளோஸ் பண்ணிட்டீங்க, நாங்க 40க்கும் மேற்பட்ட வழியை திறந்திருக்கோம் எங்களோட இந்தியர்களுக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை முன் வச்சு இந்த ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படின்றத போட்டிருக்காங்க. இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டை குறித்து உங்களோட பார்வையை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்னொரு டெல்லாம் பார்ப்போம். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம். பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு. ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் ஹெல்த் டிப்ஸுக்கும் ஹெல்த் கேருக்கும் இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்டை ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம். நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல தரோம், மறக்காம செக் பண்ணி பாருங்க.